ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 3 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் பேஸ்டு ஒர்க்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டெய்லியுமே பூனே ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ, பிடெக், எம்சிஏ பண்ணிட்டு ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்டிங்கில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது டெஸ்டிங் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS இதெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு நல்ல ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நல்லா நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணிக்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்களே மேனுவலாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கம்பெனி நேமு, ஸோ இந்த மாதிரி சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்ரீன் இருக்குல்லையே, அந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ஜாபுக்கு இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா காக்னிசன்ட்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமர் அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ ஒர்க் மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ட்ராவலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 0 to 4 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஐடி கம்பெனிஸில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட்வேர் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடி சர்வீசஸ், ஐடி டீம்ஸு சப்போர்ட் பண்ணுறது, இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு நாலேஜ் அண்டு ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம்னு கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஐ கன்ஃபார்ம்னு கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி லாக்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி காக்னிசன்ட்டில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூ யூசர்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு, உங்கள் இமெயில் ஐடி இது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் லாகினுக்கு போய்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண யூசர் நேம், பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அனலிஸ்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நோய்டா. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா January 31, 2025க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இன்னும் 2 days தான் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு வந்து 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 yearக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரிலவெண்ட்டான சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருந்தாலும்
இது வந்து ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராசஸ்லலாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ராசஸில் ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அதுவும் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இங்கே கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு போய்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.